காஞ்சிபுரம் என்றாலே பட்டு நெசவு. விவசாயமும் நெசவாளர்களும் இரு கண்கள். ஆனால் இன்று விவசாயமோ நெசவாளரோ இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போய்விட்டார்கள். காரணம், நெசவு தொழில் அப்படி நெளிந்து விட்டன. 25 வருஷத்துக்கு முந்தி நெசவாளர்கள் நெய்து அதில் வரும் ஊக்க போனஸில் தீபாவளி, பொங்கல் என்று தங்களுடைய பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் அதில் வர பணத்தை திருமணம் செய்து அழகு பார்த்தார்கள். ஆனால் இந்த காலத்தில் நெசவு தொழில் எங்கே போனதுன்னே தெரியவில்லை. விவசாயமும் எங்கே போனதுன்னு தெரியவில்லை. இப்போது தறிக்கார் என்றாலே நெசவாளர் பிள்ளைகளுக்கு பெண் இல்லை என்றார்கள். அப்படியே நெசவாளர்கள் பிள்ளைகளை படிக்க வைத்தாலும் பிகாம், எம்காம் டிகிரி முடித்த பிள்ளைகளுக்கு இந்த காலத்தில் 10,000, 5,000, 25,000 மேலே சம்பளம் கிடைப்பதில்லை. அந்த 25,000, 30,000 ஆச்சு ஒரு மாதத்தில் குடும்பம் செல்வது இயலாத காரியம். ஆகையால் நெசவாளர்களை வாழ வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விவசாயமும் நெசவாளர்களும் இரு கண்கள். ஆகையால் விவசாயத்தையும் நெசவாளர்களும் வாழ வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த காலத்தில் நெசவு தொழில் செய்தவர்கள் எல்லோரும் வாட்ச்மேனாகவும் செக்யூரிட்டியாகவும் பல வேலைக்கு போய்விட்டார்கள். இனி வருங்கால தலைமுறையில் நெசவு செய்வது, நெய்வது என்றது யார் நெய்வது என்றே தெரியவில்லை. அப்படி போய்விட்டது நெசவு தொழில். கூட்டுறவு சங்கங்களும் இப்போது இருக்கிற இடம் தெரியாமல் போய்விட்டன. ஆகையால் கூட்டுறவு சங்கத்தில் வாழும் நெசவாளர்கள் அனைவருக்கும் ஏதாவது இந்த அரசாங்கம் நல்ல வழி காமிக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். நன்றி, வணக்கம்.